வேலூர் மாவட்டம் ரங்காபுரத்தில் நிதி நிறுவன ஊழியர்களை தாக்கிவிட்டு ஆவணங்களை திருடி சென்ற சம்பவத்தில் ஊழியர் உள்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ரங்காபுரத்தில் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் விக்னேஷ் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இதில் பிச்சாண்டி, கோபி என 2 பேர் பணியாற்றி வருகின்றனர். நிலையில் கடந்த 1ஆம் தேதி திடீரென அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று நிதி நிறுவனத்திற்குள் புகுந்து அங்கிருந்த ஊழியர்களை கத்தியால் தாக்கிவிட்டு வீட்டுமனை பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னராஜ், மாதேஸ்வரன் மற்றும் நிதி நிறுவன ஊழியர் கோபி, பொய்கையைச் சேர்ந்த தக்காளி, மணி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சின்னராஜ், மாதேஸ்வரன், கோபி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். கைதான ஊழியர் கோபி நிதி நிறுவன உரிமையாளர் ரமேஷிடம் மிரட்டி பணம் பறிக்க முடிவு செய்ததும் தக்காளி மணியுடன் அலுவலகத்திற்கு நுழைந்து பிச்சாண்டி மணி கோபியை கத்தியால் லேசாக வெட்டிவிட்டு சில முக்கிய ஆவணங்கள் எடுத்து சென்றதும் தெரியவந்தது.